திரு வில்சன், கிட்டத்தட்ட இந்த ஆண்டில் 3வது முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார். இந்த சந்திப்பில் இதெல்லாம் நிறைவாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? எண்ணிக்கை உள்ளிட்ட அம்சங்களை இங்கே தீர்க்க முடியல அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது? இல்லை, இப்போ அவர் டெல்லி போயிட்டு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னென்னா எத்தனை தொகுதிகள்ன்றது ஓரளவுக்கு முடிவாயிட்டு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுச்சு. நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் எது அடிப்படையில் சொல்றீங்க இறுதி வடிவம்னு? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்படிதான் நினைக்கிறேன். புதிய கட்சிகள் வருவாங்கன்னு சொல்லி புதிய கட்சிகள் எதுவும் வராதுன்னு முடிவாயிடுச்சா? இல்லை, அது இப்போ புதிய கட்சிகள்ன்றது கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படின்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள தொகுதி பங்கீடு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த தொகுதிகள்ன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு வேளை போயிருக்கலாம். ஏன்னா அதுதான் ஒரு முக்கிய அம்சம். ஏன்னா இப்போ அய்யநாதன் ஐயா சின்னமும் சிக்கலாக இருக்கா? இல்லை, சின்ன எப்படி சிக்கல்னா இப்போ மற்ற கூட்டணி மாதிரி, அதுவும் மற்ற நேரத்தில் அமைகிற கூட்டணி மாதிரி இந்த நேரத்தில் கிடையாது. ஏன்னா 2024 பிஜேபி தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி உருவாயிருந்துச்சு. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாச்சு. இப்போ அதில் வந்து தேமுதிக இல்லை. அதிமுக வந்தோடனே சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஐயா, நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கோம், பிஜேபி சில கட்சிகளோட ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறாங்கன்னாரு. அப்போ தொகுதி எண்ணிக்கை, சின்னம் உள்ளிட்ட எல்லா அம்சங்களையும் அந்த அடிப்படையில் தான் விவாதிக்கணும். இல்லை, அது வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அதில் நெளிவு சுழிவு வருது. அந்த கூட்டணியில் இருந்த அன்புமணி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே டைரெக்டாக வந்து தான் அதை இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குழப்பம் முரண்றாங்க, நீங்கள் நெளிவு சுழிவுன்றீங்க. இல்லை, அதுதான் இப்போ இவங்க வந்து சேர்ந்துருக்காங்கல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நேரடியாக இவரை பார்த்தனால ஏற்கனவே அங்கே இருந்தது தான். ஆமாம், அதில் ஒன்றும் பெரிய முரண்பாடு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பாஜக தவிர மற்ற எல்லாமே பாஜக நேரடியாக இப்ப திரு டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வருது, பாஜக கொண்டு வந்திருக்கு. மற்ற கட்சிகள் பாஜகவோட இருந்த கூட்டணி கட்சிகள். இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னீங்கன்னா அவங்க நடுநிலைமை, எந்த கட்சினாலும் சொல்லலாம். ஆனா அம்மா மக்கள் முன்னேற்றம்னா கடந்த காலங்களில் இவங்களுக்கு விரோதத்தில் இருந்தாங்க. ஆமா, அதனால எதிர்நிலையில் இருக்கும்போது அவங்கள கூட்டு வருது வந்து அது அங்கே வந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்கலாம், அந்த மூலமாக வந்திருக்கலாம். ஆனால் அவரே சொன்னார், எடப்பாடியார் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் நான் வந்தேன், அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்னம், அதாவது மற்ற கட்சிகள் எந்த சின்னத்தில்? இப்போ 2 கட்சிகளுக்குமே அந்த சிக்கல் இருக்கு. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் 191 இடங்கள்ல இரட்டலையாக போட்டிடுது கடந்த தேர்தலில். இப்போ இந்த தேர்தலில் அது எவ்வளவு தூரம் நிற்க முடியுங்கிற ஒரு கேள்வி திமுகவுக்கு அது இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அதிமுகக்கு ஆமாம், இப்போ திமுக ஆல்மோஸ்ட் 188 நின்றாங்க, இவங்க 190 நின்றாங்க. இப்போ 2 பேரும் டார்கெட் என்னன்னா அந்த 170 குறைஞ்சது. அப்போ 2 பேருமே குறைச்சிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆமாம், அது 2 பேருமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. 170 அந்த ரேஞ்சு வந்து சேஃபஸ்ட் ரேஞ்சு. இது வந்து சிம்பிளா சொல்றீங்களா கட்சியாவா? கட்சியாவே வந்து 170ன்றது முக்கியம். சிம்பிளா கிடைக்கிறது அடிஷனல், அது போனஸ் தான் அப்படின்றது தான். ஏன்னா நம்பர் ஆஃப், அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா சின்ன கட்சிகள், அந்த கட்சிகள் சேர்றதை வச்சு தான் சின்னம் அதிகமாக கிடைக்கும். சின்ன கட்சிகளுடைய விருப்பம் ரெட்டலையா இருக்குமா தாமரையா இருக்குமா? இப்போ அதில் வந்து 2 விஷயம். இப்போ பூவை ஜெகன் அவருடைய ஆப்ஷன் ரெட்டலையாக தானே இருக்கும். என்ஆர்ஜி தனபால் அவருடைய ஆப்ஷன் ரெட்டலையாக தானே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜான் பாண்டியனோ ஏசி சண்முகமோ இப்போ அந்த சைடு அவங்க நின்றுருக்கு, பாரிவேந்தரோ அந்த சைடு நின்றுருக்கு, அவங்க ஓனர் டிசைட் பண்ணும். அதாவது தாமரையில் நிற்கலாம், அது தாமரன் வந்துடும்ல. இல்லை, அவங்க டிசைட் பண்ணோம். இல்லை இப்போ நீங்கள் இவங்க 2 பேருக்கும் ரெட்டலை அப்படின்னு முடிவெடுத்தீங்க. இல்லை, எதை வச்சு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் கூடுதல் செல்வாக்கு இருக்கிற சின்னம் எது, அதை அந்த கட்சிகள் விரும்புவாங்க இல்லையா, தனிப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும். அதில் இவங்க 2 பேரும் யதார்த்தமாக ஏற்கனவே இருந்த சின்னதெல்லாம் ராஜிக்கலாக இருக்குது, அவங்க இப்போ சின்னம் மாறணும். அப்போ அவங்கள முடிவெடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை பிஜேபி சொல்லலாம், அடுத்தவங்க எங்கள் சின்னத்திலே நில்லுங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே ரெட்டலையில் நின்றுச்சு. போன தேர்தலையும் 6 இடங்கள் ரெட்டலை. ஆனால் போன தேர்தலில் அவங்க அங்கே நின்றாங்க, சைக்கிளில் நின்றாங்க. அதனால் முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான். அது எந்த சின்னம்னு அவங்க ஏடிஎம்கே சிம்பிளா தான் நின்னாங்க சட்டமன்றத்தில். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் சொல்கிறேன். இப்போ அவங்களும் பாராளுமன்ற தேர்தல் தானே. இப்போ ஜான் பாண்டியன்லாம் பாராளுமன்ற இல்லை சார், சட்டமன்றத்தை ஒட்டி தானே வருவாங்க. ஜான் பாண்டியன்லாம் சட்டமன்ற தேர்தலில் ரெட்டலையில் தான் நின்றாங்க. ஆமாம், இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு தான் சொல்கிறோம். ஸோ அதனால அவங்களோட சின்னத்தை எதிர்பார்ப்பாங்க. அதனால அந்த சின்னம் வந்து தமாகாக்கு வந்து இண்டிபெண்டன்ட், அவங்க முடிவெடுக்கலாம் அப்படின்றது. அவங்க வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை கிடைக்குது அதை வச்சு அவங்க முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெற்றி வாய்ப்பையும் பார்ப்பாங்க. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல் அவசியமான, அதாவது பாராளுமன்ற தேர்தல்னால நம்மளுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம்ன்றது மெயினாக பார்க்கணும். ஆனால் சட்டமன்ற தேர்தல்னா எம்எல்ஏ ஆகணும், அதுதான் முக்கியம். அப்போ அந்த ஆப்ஷன். ஆனால் எடப்பாடி ராஜ்யசபாவும் திரு ஜி கே வாசனுக்கு இல்லை அப்படிங்கிற போது இப்போ கூடுதலாக இடம்
மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, எடப்பாடியார் இந்த விஷயத்துல பெரிய அழுத்தம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த கட்சிகளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்னன்னா சார், திரு பியூஷ் கோயல் இங்க வராரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார். பிரதமர் வந்த போதும் சந்திச்சாரு, அன்றைக்கே 2-3 முறை சந்திச்சாரு. அப்ப இந்த அளவுல இதை பேசி முடிக்க முடியல அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணுமா, எப்படி பண்ணணும்? இல்ல அவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ். ஏன்னா தேசிய கட்சிகள் கிட்ட வந்து இந்த மாதிரி நேரத்தில் எப்படின்னா நாள் கணக்கில் இழுக்கும். அதை அங்கேயே போய் முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் ஒரு 2-3 நாளுக்குள்ள முடிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்பர் ஆஃப் கட்சிகள் இங்கே குறைவு. ஒருவேளை திரு டிடிவி தினகரனுக்கான எண்ணிக்கை சிக்கலாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா அவரும் நாளைக்கு போறாரு. எண்ணிக்கை சிக்கல் அது நம்மளுக்கு வந்த தகவல் என்னன்னா, பிஜேபி நிற்கிற தொகுதியை ஹார்ட்கோர் தொகுதி அவங்களுக்கு, அதே வந்து அம்மா மக்கள் முன்னேற்றமும் விரும்புகிறாங்க. அதே மாதிரி 3 பேரும் விரும்புகிற தொகுதிகள் இருக்குது. அதிமுக, பிஜேபி அண்ட் அம்மா மக்கள் 3 பேரும் விரும்புகிற தொகுதிகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல உட்காந்து பேசி நெகோஷியேட் பண்ணிடலாம். இல்லை, இதை 2 விதமாக பார்க்கலாமா? ஒன்று வந்து இதை விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அல்லது இது வந்து இங்கே பேசி முடிக்க முடியாத கட்டத்தில் அது இருக்குது, அதனால் டெல்லியில் வச்சு தான் பேச வேண்டிய ஒரு நிலைமை இருக்கா? 2வது. 3வது, திரு விஜய் இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு இதெல்லாம் ஸ்பீடப் ஆகுதா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, விஜய் இல்லைன்றது எப்பயோ முடிவாயிருச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இருந்தாங்க. விஜய் இல்லைன்னு பிஜேபி இல்லை, பிஜேபியில் கூட பிஜேபியோட தலைவர்கள் அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் அந்த மாதிரி பேசலை அப்படின்றது தான். பட் அன்அஃபிஷியலாக யாராவது பேசுனாங்களான்னா அது வந்து நம்மளுக்கு காற்று வாக்கில் செய்தி தான் வருது ஒழிய அது உண்மையாக நம்பகத்தன்மையோடு இருக்கும். பட் ஆஃப் த ரெக்கார்டு யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பேசியிருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ நம்ம பவன் கல்யாண் சொன்னோம், ஆனால் அவரே பேட்டி கொடுத்துட்டாரு, 25 வருஷம் ஆச்சு நான் அவர்கிட்ட பார்த்தேன் அப்படின்ட்டார். அதனால் இது போல் என்னென்னா ஆஃப் த ரெக்கார்டு யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கலாம். அது ஆன் ரெக்கார்டே நிறைய இருக்குது. நம்ம அது வந்து இன்னைக்கு நான் ரீகால் பண்ணி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களே சொன்னார், விஜயை பற்றி கேட்கும்போது அதை வந்து முடிவு செய்ய வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி திரு செல்லூர் ராஜு பல்வேறு கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் அப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்கிறது இந்த 15 நாள். அதாவது இல்லை இப்போ எப்படி இந்த 15 நாளாவே எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தடவை அவர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லைன்னாரு. சொன்ன பிறகு திரு ஜெயக்குமார் சொன்னார், வந்தா அவர் வின்னர் இல்லைனா லூசர்னாரு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. அவங்க நீங்க கேள்வி கேட்கும்போது அவங்கள நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லணும். இல்ல அது அதான் ஏன்னா பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் சொல்லணும். இல்ல இப்போ பொதுச் செயலாளர் சேர்க்க மாட்டோம்னு சொல்ல பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னார்ல, அதுதான் அவர் சொல்ல. நாளைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ தேமுதிக முந்தின நாள் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? திமுக கிட்ட சத்குரு கூட சிவராத்திரியில் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு திமுக கிட்ட கேட்டிருந்தா சேர்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்க முடியாது. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார்? தலைவர் சார் அப்படி வரல. நான் என்ன சொல்றேன், இப்ப திமுகவில் வேற யார்ட்ட கேட்டிருந்தீங்கனாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? தலைமை என்ன முடிவு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி சொல்லலையே. நீங்க வந்து அவங்க வந்தா வின்னர் அப்படிங்கும் போதே ஒரு ஓப்பன் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்தா அவருக்கு வின்னு, அதான் இல்லன்னா அவருக்கு லாஸ், எங்களுக்கு வின்னு தான். அதே வந்து எந்த அளவுக்கு பாருங்க, இதை விட அது ரொம்ப இது அதிகம். நீங்க சொல்றது வந்தா அவருக்கு லாபம் அப்படின்றது, இல்லன்னா அவருக்கு தான் லாஸ். இதுல இந்த 3 இதுல எது செல்லூர் ராஜு கூட சொன்னாரு, என்ன சொன்னாரு? யாரை சேர்த்தாலும் சரி நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம், எங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு மிதி போன்றது அது அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப டெல்லி பயணத்தை என்ன இப்ப விரைந்து முடிப்பதற்கான ஒரு பயணம்னு, விரைந்து முடிப்பதற்காக மற்றும் கூடுதல் இணக்கமாக செல்வதற்காக பேசலாம்.